என்னத்த சொல்லுங்க. இந்தாடி என்னமோ துணி எடுக்கிறதுக்கு போகணும்னு சொன்னையே. இந்தா இதில் 5000 ரூபாய் இருக்குது, எடுத்துட்டு போய் உனக்கு என்ன வேணுமோ பிடிச்சதெல்லாம் பார்த்து வாங்கிக்கோ. உனக்கு வாங்கிட்டு ஏதாச்சும் மிச்சம் மீதி இருந்தா எனக்கு ஒரு சாலை ஏதாவது வாங்கிக்கடி. அப்படியே நோம்பிக்கு ஏதாச்சும் கட்டிக்கிறேன். ஒரு நூல் சாலை மட்டும் ஏதாவது வாங்கிக்கோ, எனக்கு அது போதும். என்னத்த 5000 ரூபா கொடுக்குறீங்க? நான் எதை நீங்கள் கட்டை பிரிச்சது பார்த்தா நிறைய கொடுப்பீங்கன்னு நினச்சா இப்படி கம்மியாக கொடுக்குறீங்க. இதெல்லாம் பத்தாதத்தா, கூட இன்னொரு 5000 ரூபா போட்டு கொடுங்க, 10,000 ரூபாயா. ஏடி எல்லா நோம்பிக்கும் தான் எடுக்கிறேன், ஆனால் நீ போடுறது என்னமோ இந்த பேண்ட் சட்டை தவிர வேற ஒன்றும் போட மாட்டேன். சும்மா ஏதோ கம்மி விலையிலே வாங்கிட்டு வாடி. ஏதோ 2000 3000 வாங்கின பத்தாதான்? ஏத்தா 5000 ரூபாய் எனக்கே பத்தாது. அப்புறம் உங்களுக்கு உங்கள் பையனுக்கு 1.5 பையனுக்கெல்லாம் வாங்குவானும்ல, அப்புறம் அதுக்கெல்லாம் யார் கொடுப்பா? அடி அந்த கவலை உனக்கு வேண்டாடி. நானும் என் பேரனே மகனும் போய் அவங்களுக்கு பிடிச்சது நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றேன். இது உனக்கு மட்டும்தான், அதனால போதும் உனக்கு இது போதும். என்னத்த சொல்கிறீங்க? நீங்கள் 3 பேர் தனியாக போய் வாங்கிக்கிறீங்களா? ஏன் என் கூட வர மாட்டீங்களா? ஆமாடி, நான் உன் கூட வரேன். நீ உன் ஜோடி ஆளுங்க கூட போவ, அதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. நான் என்ற மகன் கூட பைக்கிலேயே போய்க்கிறேன். சரியா? என்ற வேறனை கூட்டிட்டு போய் அவனுக்கு பிடிச்ச மாதிரி நான் வாங்கி கொடுத்துட்றேன். உன் கூட வந்தாலும் உனக்கு எடுக்கிறதுக்கு உனக்கு நேரம் சரியா இருக்கும். நீ எப்படி எங்களுக்கெல்லாம் எடுப்ப? அதனால இவங்களுக்கெல்லாம் நானே கூட போய் எடுத்து கொடுத்துட்றேன்டி. நீ மட்டும் வாங்கிக்கோ உனக்கு போய். யோ சென்ட்ரஸு, என்னய்யா உங்கள் அம்மா என்னமோ பேசிட்டு இருக்கிறாங்க, நீ அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிற. ஏன் எங்கூடையெல்லாம் நீ வரமாட்டியா? ஆமா சின்ன போல, நான்லாம் உங்க கூட வரல சாமி. நீ என்னை அங்க உட்கார வச்சுட்டு நீ பாட்டுக்கு 4 மூலம் தேடி தேடி எடுத்துட்டு இருப்ப. இது எனக்கு ஆகாத வேலை. நான் எங்க அம்மா கூடயே போய்க்கிறேன். எங்க அம்மா கூட போனா சீக்கிரம் எங்க அம்மா எடுத்துருவாங்க. அதனால நான் வீட்டுக்கு வந்துடுவேன். நீ பொறுமையா எடுத்துட்டு அப்புறம் கூட்டாளிங்க கூட வா. சரியா? உங்க கூட வர்றதெல்லாம் நமக்கு ஆகாதுப்பா சாமி. நீங்கள் வராட்டி என்ன, 1.5 பையன் கூட வருவான், நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன் பாருங்க. இப்போ டே தம்பி ராகுலே, நீயாச்சும் அம்மா கூட துணி எடுக்கிறதுக்கு வரையாடா? துணி கடைக்கு நம்ம காரில் போகலாம். நம்ம அம்மா கூட போலாமா வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம். அம்மா கூட போனா நம்ம குச்சா வருது சொன்னா திட்டுவாங்க. அப்புறம் ஏதாவது சாப்பிட கேட்டோம்னா வாங்கி கொடுத்துட்டு அவங்களே எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. பேசாம நம்ம அப்பத்தா கூடயே போய்க்கலாம். டேய் என்னடா நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கிறேன், நீ பாட்டுக்கு நின்றுட்டு இருக்கிற. சரி வா, அம்மா கூடயே போகலாம். ஐயோ, நான்லாம் உங்க கூட வரலாமா? நான் பேசாம அப்பத்தா கூடயே போய்க்கிறேன். அட ஏன்டா, எங்கூட வா, உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் நான் வாங்கி தர்றேன். நல்லா ட்ரெண்டிங்காக வாங்கி தருவேன். உங்கள் அப்பத்தா கூட போனீங்கன்னா பழைய மாடல்லாம் வாங்கி தருவாங்க. நான் வந்து நல்ல புது ஃபேஷனாக வாங்கி தரேடா, வாடா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. நான் பொங்கலுக்கு ட்ரெடிஷனல் Dress தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு அப்பத்தாவே போதும். அது வேட்டி சட்டை தானே வாங்கணும். அதனால அப்பத்தாவே வாங்கி தருவாங்க. நாங்க 2 பேரும் அப்பா கூடயே வண்டியில போயிட்டு ஜாலி ஹோட்டலுக்கெல்லாம் போயிட்டு பீஸா பர்கர் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியா வருவோம். போங்கம்மா நீங்களே. நான்லாம் உங்க கூட வரல. ஆல்ரெடி உன்ற வயனும் கூட வரலன்னு சொல்றான். உன்ற லட்சணம் இதுல இருந்து தெரியலையா? இந்தா போ நீ போய் வாங்கிட்டு நீ வா. நாங்க அப்புறமா செத்த நேரம் கழிச்சு போயிட்டு வாங்கிக்கிறோம். அதெல்லாம் நீ வரதுக்கு முன்னாடியே நாங்க வந்துருவோம். சரியா? நீ பொழுதாக்கிட்டு இருக்காத. போனமா வந்தமா நிறு. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு இந்த காசு பத்தாது. நீங்கள் யார் வந்தாலும் சரி வராட்டியும் சரி, அதெல்லாம் நானே போய் எடுத்துக்குவேன். எனக்கு கூட இன்னொரு 5000 ரூபா அனுப்புங்க. யோ சின்ரஸு, உங்கள் அம்மாவுக்கு தான் ஒன்றும் தெரியாது, உனக்குமாயே தெரியாது. சரி நான் இது கையில் வாங்கிக்கிறேன். என் ஃபோனுக்கு 5000 ரூபா அனுப்பி வையா. சொன்னா கேட்க மாட்டான். சரி விடுமா, நான் அவளுக்கு 5000 கொடுத்துட்றேன். சரி சின்ன புள்ள, உன் ஃபோனுக்கு நான் அனுப்பிடுறேன். சரியா சென்ட்ரஸு, உங்கள் அம்மா வச்சு கேட்டு அனுப்பாமல் விட்டுட்டு மறந்துட்டேன்னு சொல்லிடாத. சரியா? நான் இப்போது 1/2 மணி நேரத்தில் நீ அனுப்பி வைக்கணும். நான் செக் பண்ணுவேன். நீ அனுப்புனா தான் நான் கடைக்குள்ளேயே போவேன். புரியுதா? அனுப்பிடுவேன் சின்ன பிள்ளை. 5 நிமிஷத்துல அனுப்புறேன். போ, நீ போய் நீ அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு போறதுக்குள்ள நான் உனக்கு அனுப்பிடுறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? சரிங்கத்தா. சரி நீங்கள் அப்போ உங்கள் வேறவங்க பையனை கூட்டிகிட்டு போங்க, நான் போயிட்டு வரேன். சரிடி சின்ன புள்ள. சரி வண்டி எல்லாம் ஓட்டுறப்ப பார்த்து சூதனமா ஓட்டிட்டு போடி. அவங்கள வேற எல்லாத்தையும் கூட்டிட்டு போற, பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வா.
ஆ சரிங்க அத்தா. சரி நான் பார்த்து போயிட்டு வரேன். சரி நீங்களும் நீங்கள் பேசாமல் எங்கள் கூடயே காரில் ஜம்முன்னு உட்காரலாம். நீங்கள் என்னமோ உங்கள் பையன் கூட பைக்கில் தான் போவேன்னு அடம் பிடிக்கிறீங்க. சரி விடுங்க, என்னமோ பண்ணுங்க. சரி நான் போயிட்டு வரேன். சீதாக்கா, சீதாக்கா. சின்ன புள்ள வா வா. என்ன மாமா வீட்டில் தான் இருக்கீங்களா? வயக்காட்டுக்கு போகலையா? போகணும் சின்ன புள்ள, இப்பதான் கிளம்பிட்டு இருந்தா. அதுக்குள்ள உங்க அக்கா சாப்பிட்டுட்டு போன்னு சொல்லிட்டு இருந்தா. சரி அதான் 2 இட்லி சாப்பிட்டுட்டு வந்தேன். சரி வா நீயும் போய் சாப்பிட்டு போ, உங்க அக்கா உள்ளதான் இருக்கிறா. நான் சாப்பிட்டுட்டு தான் மாமா வந்தேன். அதான் இன்னைக்கு எல்லாம் துணி வாங்க போகலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அதான் ஒருத்தரையும் காணுமா. சரி அக்கா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன். அப்படியே சின்ன புள்ள, இன்னைக்குதான் போறீங்களா? சரி சரி பார்த்து போயிட்டு வாங்க பத்திரமா. இந்த பிள்ளைங்களும் எல்லாம் ரெடி ஆகிட்டு தான் இருந்தாங்க. ஏங்க மாமா நீங்கள் வரலையா? நீங்களும் வாங்கலை கூட. ஐயையோ நான்லாம் வரல சின்ன புள்ள, நமக்கெல்லாம் இது ஆகாத வேலை. நீங்க பார்த்து பொறுமையா எடுத்துட்டு வாங்க. அட என்ன மாமா எங்கள் கூடையில வரமாட்டேன்னு சொல்கிறீங்க? இப்போ தான் வீட்டில் என்ற புருஷனும் கூப்பிட்டதுக்கு ஐயோ இதே மாதிரி தான் பேசிட்டு கிடந்தாரு. நீங்களும் அதே மாதிரி பேசுகிறீங்க. போங்க மாமா, இந்த ஆம்பளைங்களும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறீங்க. அட சின்ன புள்ள வந்துட்டாளா? வா சின்ன புள்ள, இப்பதான் வந்தியா? ஏக்கா நான் வந்து அவ்வளோ நேரமாச்சு. மாமா கூட ஒரு மீட்டிங்கே போயிட்டு இருக்குது. நீங்கள் இப்போ தான் ஆடி அமர்ந்துட்டு வர்றீங்க. சரி எக்கே எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? பிள்ளைங்கள என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கிளம்பலாமா? ரெடி ஆயிட்டாங்க சின்ன புள்ள. சரி சாப்பிட்டுட்டு இருந்தாலுங்க. சரி போலாம் வா. சோனி, மாயா சாப்பிட்டாச்சுன்னு எந்திரிச்சு வா சாமி. சின்ன புள்ள அப்படியே வந்தாச்சு வா. சரி சீதா, சரி நான் போயிட்டு வரேன். சரி நீங்களாம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க சரியா? சரிங்க மாமா. ஆனா நீங்க வாங்கன்னா வர மாட்டேங்கிறீங்க. இல்ல சீதா நான் வரல, எனக்கு வேலை இருக்குது. சரி சின்ன புள்ள, சரி எல்லாம் பார்த்து போயிட்டு வாங்க பத்திரமா. சரி நான் போயிட்டு வரேன். சரிங்க மாமா. என்ன சின்ன புள்ள, எந்த கடைக்கு போக போறோம்? நீங்களே சொல்லுங்கக்கா, எங்கே போகணும்னு சொல்லுங்க, அங்கே கூட்டிகிட்டு போகிறேன். ஆமா, போன தடவை எங்க பெரிய கடைக்கு போய் அங்க ஒண்ணுமே நல்லாவே இல்ல எடுக்கிறதுக்கே. அவ்வளவு நேரம் தேடி 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 ஏதோ ஒரு துணி எடுத்துட்டு வர்றாங்க. பேசாம ஏதாவது சின்ன கடைக்கு போலாம் சின்ன புள்ள. அங்கேயாச்சும் நிறைய இருக்கும், நிறைய சின்ன கடைங்க இருக்கும். ஒவ்வொன்றா பார்த்துட்டு கூட வரலாம். ஒரே பெரிய கடைக்கு போனா அதுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வருவீங்க, ஒன்றும் எடுக்க மாட்டீங்க. அம்மா, முதல்ல ஏதாச்சும் பெரிய கடைக்கே போலாமா? அங்க எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குமா? நம்ம தான் பார்த்து எடுக்கணும். நீங்க பேசாம நீங்க ஒரே பக்கம் நின்னுட்டு அப்ப கிடைக்கலன்னு சொல்லுவீங்க. அங்க உள்ள எல்லாம் போய் சுத்தி பார்த்தா தானமா தெரியும். நீங்க மேலேயே வர மாட்டேங்கிறீங்க, கீழேயே இருந்துட்டு அதுக்குள்ளேயே பார்த்துட்டு இருந்தா அப்படி எப்படிமா கிடைக்கும்? யானைலா உங்கள் வீட்டுக்காரும் வரலையா? அதேனமா என்ற உருசனையும் கூப்பிட்டு பார்த்தேன், எங்க அத்தாயே கூப்பிட்டு பார்த்தேன். எங்க அத்தா நீயே போயிட்டு வா, நான் முல்லை பார்த்துட்டு வீட்டுல இருக்கிறேன்னு சொன்னாங்க. என்ற உருசனை என்னமா உனக்கு அளவா நீ எடுத்துக்கோ, எனக்கு நான் போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் அப்புறம் சத்தம் போட்டுட்டு அது எதுக்கு அப்படி போயிட்டு நானே எல்லாத்துக்கும் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஓ அப்படி கதையா? எனக்கே இப்போ தாண்டி நீலா புரியுது. எங்கள் வீட்லேயும் இதே தாண்டி சொன்னாங்க. என்ற உருசனே என்ற பையனே எங்கள் அத்தையும் சேர்ந்து தான் பைக்கில் போகிறாங்களாம் துணி வாங்கறதுக்கு. அவங்க உனக்கு மட்டும் எடுத்துக்கொண்டு தான் சொல்லி அனுப்புனாங்க. அப்போ எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. உன்ற மாமியார் கூட உன்ற உருசனும் பிள்ளை கூட்டிகிட்டு தான் போவாங்கன்னு தோணுது. இவங்க இந்த கிழவிங்க ஏதோ பேசி வச்சு தனியாக போகிறாங்களாட்டு இருக்குதுடி. என்னமோ சின்ன பிள்ளை, எனக்கு ஒன்றும் தெரியல. சரி விடு, எங்கேயாச்சும் வந்தா அதுக்குள்ளதான் வரணும். கண்ணில் கிண்ணில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பேசிக்கிறேன் நான். பூமாரி, சிம்ரனே, எந்த ட்ரெஸ் வாங்க போறீங்க? என்ன மாடல் ஏதாவது யோசனை பண்ணி வச்சிருக்கீங்களா? ஏதாவது ஆஃபர் தாண்டி வாங்கணும். நான் எப்படி இருந்தாலும் எங்க அம்மா அதான் வாங்குன்னு சொல்லுவாங்க. ஆமா, அப்புறம் தாவணி பாவாடை வாங்காம அப்புறம் பொங்கலுக்கு எந்த மாதிரி துணி வாங்குறது? எப்போ சுடிதார் அது இதுதானே வாங்குறீங்க. ஏதாவது இந்த மாதிரி நோம்பி நொடி வந்தா தானே ஏதாவது தாவணி பாவாடையே வாங்குறீங்க. அது இல்லாம பொங்கலுக்கெல்லாம் அந்த மாதிரி போட்டாதாண்டி நல்லா இருக்கு பூமாரி. அதனாலதான் நான் ஏதாவது இந்த மாதிரியே ஆஃப் சாரியே வாங்கிக்கோன்னு சொன்னேன். சரிக்கம்மா, இப்ப நான் என்ன சொன்னேன்? நானும் அதே தானே சொன்னேன். சிம்ரனே, நீயும் இந்த மாதிரி தாவணி பாவாடையே வாங்கிக்கடி. அங்க வந்து மறுபடியும் பேண்ட் சட்டை தேடி இருக்காத, சரியா? பொங்கலுக்கெல்லாம் இந்த மாதிரி தாவணிங்க தாண்டி போடணும் வயசு பிள்ளைங்க.
என்னம்மா சொல்கிறீங்க? ஆஃப் சாரியா? சரிம்மா, ஆஃப் சாரி ஒன்று எடுத்துக்கிறேன். அப்புறம் வேணாம், நான் மறுபடியும் இன்னொரு ஜீன்ஸ் பேண்ட் ஒன்று எடுத்துக்கிறேம்மா. ஒரு டிஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டுமே. சரியா? எதுக்குடி அதான் எப்ப பார்த்தாலும் பேண்ட் சட்டைங்க தானே போடுற, அதானே நிறைய கிடக்குது. அப்புறம் தாவணி பாவாடை தானே ஒரு 2 3 கூட எடுத்து வச்சுக்கோ. இப்ப பேண்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்காதடி. என்னம்மா நீங்கள் பேண்ட் ஷர்ட்டிங்கன்னா ரெகுலர் யூஸ்க்கெல்லாம் போடலாம். டெய்லி இந்த ஆஃப் சாரி கட்டிகிட்டு இருக்க முடியுமா? என்னாலெல்லாம் அப்படியெல்லாம் கட்ட முடியாதும்மா. நீங்கள் வேணா ஆஃப் சாரி எடுத்து நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க. எனக்கு ஒன்றோ ரெண்டோ மட்டும் போதும். அப்புறம் நான் 2 3 பேண்ட்டு தான் வாங்குவேன், போங்க. அடியே நானாடி தாவணி பாவாடை கட்டணும்னு அப்படியே உங்க அத்தையாட்டவே பேசுறா வாரு. இந்த ஊருக்கு வந்து அப்படியே சின்ன புள்ள புத்தி வந்துடுச்சு அவளுக்கு. ஏம்மா, நான் தானம்மா கேட்டேன், அத்தை எதுக்கு பேசுகிறீங்க? ஆமா உங்க அத்தை பேசுறாங்க அத்தையா. சரி ஒழுங்கு காளிமாக்கா, அதான் ஒரு தாவணி எடுத்துக்கிறேன்னு சொல்றாள், எடுத்துட்டு போறா. அப்புறம் என்னமா அவளுக்கு பிடிச்சது வாங்கிட்டு போறோம், விடுங்க. என்ற ஒழுங்குல அதேதான். வீட்டு சுடிதார் எடுத்துக்கிறா அப்படி இப்படின்னு எதை பேசிட்டு இருந்தாலுங்க. நானும் பிடிச்ச அப்பம் தான் போட்டு விட்டுருக்குறேன். அக்கா, கடைக்குள்ளே வந்தாச்சு. யாருக்கு என்ன வேணுமோ பார்த்து எடுத்துட்டு வாங்க. சரியா? எல்லாரும் எடுத்துட்டு எல்லாரும் எங்கெங்கே போகணுமோ எடுத்துட்டு அப்புறம் கால் பண்ணுங்க. அப்புறம் எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து போகலாம். பிள்ளைங்களா, நீங்களே ஏதோ உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் போய் பாருங்க. சரியா? சரிங்க அத்தை. நீங்கள் வரலையா எங்கள் கூட? எல்லாரும் ஒட்டுக்கா போய் ஒட்டுக்கா எடுத்தோம்னா ரொம்ப நேரமாகும் சிம்ரன்னு. அவங்கவுங்களுக்கு என்னென்ன வேணுமோ பார்த்து அவங்கவுங்க எடுத்துக்கிட்டோம். சரியா? எப்படி இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு பிடிச்சது தான் எடுக்க போகிறீங்க. சரி போ, உனக்கு என்ன பிடிச்சது நீ எல்லாம் எடுத்து வை. பில் பே பண்ணுறப்போ வந்து சொல்லு. சரிங்க அத்தை. அம்மா நானும் இவங்க கூடயே போய் எனக்கு பிடிச்சதை எடுத்து வைக்கட்டுமாமா? சரி பூமாரி. சரி பார்த்து உனக்கு பிடிச்சதை எடுத்து வை. சரியா? நல்லா தான் பார்த்து எடு. எதையோ ஒன்று தூக்கி வச்சுக்காத. ரெண்டுன்னு சொல்லிட்டு. சரியா? நல்ல துணியா பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு வந்து சொல்லு. பில் எவ்வளோன்னு போட்டு வாங்கிட்டு வா. அப்புறம் அம்மா பணம் கட்டிடுறேன். சரிங்கம்மா. சிம்ரனே சரி போ. ஏதோ பேண்ட் கீட்டு வாங்கணும்னு சொன்னியே, ஏதோ 1 2 மட்டும் அதில் வாங்கிக்கோ. 2 செட்டு தாவணி பாவாடை எடுத்துக்கோ. சரி எல்லாம் போட்டு எடுத்து வை. நான் வந்து பார்த்துட்டு தான் பணம் கட்டுவேன். சரியா? சரிம்மா. மாயா சோனி சரி போங்க, நீங்களும் அப்படியே போய் எடுத்து வைங்க. சரி தாவணி பாவாடை ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. ரெண்டு சுடிதார் கிடிதார் எடுக்கணும் நீங்க, அதெல்லாம் ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. சரியா? அதில் ஒரு துணி இதில் ஒரு துணி, ஆளுக்கு 2 தான். பேர் கொண்டு எதையும் பார்த்துட்டு இருக்காதீங்க. போனமா எடுத்தோமான்னு பார்த்துட்டு சீக்கிரம் மடார்னு எடுக்கணும். பொழுதா வரைக்கும் பண்ணிட்டு இருக்காதீங்க. சொன்னது புரியுதா? சரிம்மா. இங்கேயே பேசி நேரத்தையெல்லாம் வீணாக்கி இருக்கிறீங்க. நீங்க முதல்ல போய் புடவையெல்லாம் பாருங்க. நாங்க போய் எங்களுக்கு பார்த்துக்கிறோம். மாயா வாடி, சிம்ரன் வா போலாம். குமாரி வா போலாம். நடசோனி போலாம் வா. சரி வாங்கக்கா, நம்ம வேணா சாரிங்கெல்லாம் பார்க்கலாம். சின்ன புள்ள எப்படி எங்க கூட வரியா இல்ல நீயும் நிலாவும் தனியா போறீங்களா? ஒண்ணு இப்ப பார்த்தா 2 பேர் தனியா போயிருவீங்க. நடக்கா, நானும் புடவை தானே வாங்குவானு. வாங்க போகலாம். சரி வாங்க, இந்த பக்கம் போகலாம். இதுதான் சின்ன பிள்ளைங்களுக்கு எடுக்கிற செக்ஷனாட் இருக்குதுடி. அம்மா இந்த பிள்ளைங்கள எங்க போனாங்க? இங்க வரலையாட் இருக்குது பாரு. இங்க துணியெல்லாம் நல்லா அழகழகா இருக்குதுடி, டிசைனா. இந்த சோனிக்கு மாயாலாம் எங்க போனாங்கன்னு ஒன்றும் தெரியலையே. இங்க வந்து பார்த்தா நல்ல கலெக்ஷன் எல்லாம் கிடக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரி நம்ம பார்த்தா வர சொல்லலாம், இங்க போய் பார்க்க சொல்லலாம். ஆமாடி, இங்கே பாரு சூப்பராக இருக்குது. சரி, அந்த பிள்ளைங்க அங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பாங்க. சரி பார்த்தோம்னா இங்கே போய் இப்போ வந்து பார்க்க சொல்லலாம். இதுக்கும் அடி சின்ன பிள்ளை, எங்கெங்கயோ கூப்பிட்டு சுத்திட்டே கிடக்குறேன். ஏதாவது பட்டு சாரிங்க மாதிரி இருக்கிற இடத்துல போய் பார்க்கலாம் வாடி. அதான் நீ பார்த்துட்டு இருக்கிறேன். இதெல்லாம் ஃபேன்சி சாரிங்க. இதில் ஏதாச்சும் வாங்குறீங்களா நீங்கள்? இதுலலாம் எனக்கு வேண்டாடி. எனக்கெல்லாம் இது எதுக்கு இந்த மாதிரி ஜிகனா வச்ச மாதிரி ஜம்கே வச்ச மாதிரி இருக்குது. இது எனக்கெல்லாம் ஆகாதடி. நான் அம்மா எதக்க பட்டு சேலையே வாங்கிக்கலவா? ஆமாங்கக்கா, இந்த மாதிரி புடவையெல்லாம் நமக்கு ஆகாது. இதெல்லாம் ஏதோ வயசு பிள்ளைங்களுக்கு சரி. நமக்கெல்லாம் ஏதோ பட்டு சேலை மாதிரி வாங்குறது சரிப்பட்டு வரும். நல்லாதான் இருக்கு சீதா. ஆனா இதெல்லாம் ரொம்ப வெயிட்டா இருக்கும் பாரு. இப்பெல்லாம் நம்ம வயசுக்கெல்லாம் இது கட்ட முடியாது சீதா. ரொம்ப வெயிட்டா தெரியும். நான்லாம் முதல்ல இந்த மாதிரி எல்லாம் வாங்கி நிறைய கட்டி இருக்கிறேன். எல்லாம் நல்ல டிசைனா தான் எல்லாம் இருக்கும். எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அது அப்ப கட்டுறப்ப சரி. நம்ம இந்த வயசுல எல்லாம் இனி கட்டுறதுக்கு சரிப்பட்டு வராது சீதா. அது ரொம்ப கனமா வேற இருக்கும். நமக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் வெயிட் கம்மியா கட்டுறது தான் நல்லா இருக்குது. அதுதான் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. ஆமாக்கா, நீங்க சொல்றது சரிதான்.
இந்த பட்டு சேலையே கொஞ்சம் கனமா இருந்தா கட்ட முடியல. அதுலயே கொஞ்சம் வெயிட் கம்மியா தான் எடுக்கணும் நானே இப்போ. வாங்க மேடம், வாங்க மேடம். என்ன மேடம் பாக்குறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ மேம், எங்களுக்கு எல்லாம் சாரீஸ் காட்டுங்க. நியூ மாடல் ட்ரெண்டிங்காக வந்தது எல்லாம் எடுத்து போடுங்க. ஓகே மேம், ஓகே மேம். உட்காருங்க மேம், நான் எடுத்துட்டு வரேன். அம்மா, இவங்க சொல்ற மாதிரிலாம் எனக்கு வேண்டாமா. எனக்கு நல்ல பட்டு புடவை மாதிரி இருக்கிறதே காட்டுங்க. எனக்கு அது போதும், சரிங்களா? ஓகே மேம், ஓகே மேம். பாருங்க மேம், உங்களுக்கு என்ன வேணுமோ பாருங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரி போமா, எடுத்துட்டு வா. நல்ல நல்ல பட்டு புடவைங்களா கொண்டு வா. பொங்கலுக்கு ஏதாவது புது மாடல் ஏதாவது வந்திருந்தா அதையும் கொண்டு வா, சரியாம்மா? ஓகே மேடம், ஓகே மேடம். மேடம், நீங்க கேட்ட பட்டு புடவைங்கெல்லாம் இதுல இருக்கு மேடம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா எதுன்னு சொல்லுங்க, நான் எடுத்து காமிக்கிறேன். இதுல காஞ்சிபுரம் பட்டு, பனாரஸ் பட்டு, சாந்திரிகா பட்டு எல்லாமே இருக்கு மேடம். பாருங்க மேடம், உங்களுக்கு எல்லாம் புது கலெக்ஷன் மேடம். எல்லாமே புதுசா வந்திருக்குது. நீங்க பாருங்க மேடம், எது வேணும்னு சொல்லுங்க, எடுத்து தரேன். மேல ரேக்ல எல்லாம் பாருங்க, எல்லாம் புது கலெக்ஷன் தான். அதுல ஏதாவது பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்க மேடம், எடுத்து காமிக்கிறேன். பாருங்க மேடம், ஓபன் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்ல காம்பினேஷன் கலர் மேம். நல்லா இருக்கும் இது கட்டினா உங்களுக்கு. சின்னப்புல, அதான் அந்த மயில் கலரா இருக்கிறது வேணா நான் எடுத்துக்கிறேன் சின்னப்புல. அது நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்கிட்ட அந்த கலரே இல்ல. பேசாம நானே எடுத்துக்கிட்டேன். அது நல்லா இருக்குதா? நல்லா தாங்க இருக்குது. சரி, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம், எடுத்துக்கோங்க. வேணாம். அந்த மயில் கலர் இருக்கிறது என்ன வேலை சாமி அந்த புடவை? மேடம், அது 3000ல இருந்து 5000 வரைக்கும் இருக்கு மேடம். நீங்க கேட்ட புடவை 3500 மேடம். எவ்வளவு சின்னப்புல சொல்றாங்க? அக்கா 3500 நல்லா தாக்கா இருக்குது, பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. இல்ல சின்னப்புல, நான் ஏதோ ஒரு 1000 ரூபாய் 1500 எடுத்தா போதும்னு நினைச்சேன். ஏன்னா 3500 சொல்றாங்க. மேம், டிஸ்கவுண்ட் இருக்கு மேம், எடுத்துக்கோங்க. அம்மாடி, இதை இங்க பிரிச்சு போட்டுக்கிறியே இந்த ப்ளூ கலர் சாலா, அது வேணா நான் எடுத்துக்கிறேன் சாமி. அது பேக் பண்ணி வச்சிரு, சரியா? அது என்ன விலை வருது மேம்? அது 5000 மேம். சரி சாமி, நான் அதை எடுத்துக்கிறேன். அதை எடுத்து தனியா வச்சிரு. ஓகே மேம். மலர, துணியெல்லாம் வாங்கிட்டு இந்த பிள்ளைங்களை எங்க போனாங்கன்னு தெரியலையே மலரே. அக்கா, இதை இந்த பிள்ளைங்க இங்க பக்கத்துல ஏதோ ஜூஸ் குடிச்சிட்டு ஏதோ வளையல பொட்டாலாம் வாங்குறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த எதுக்கால இருக்கிற கடைக்கு தாக்க போயிருக்கிறாங்க. வாங்க, நம்ம வெளியே போய் அப்படியே கூட்டிட்டு போலாம். அப்படியா? சரி சரி, வா போலாம். சரி வாங்க காளிமக்கா, வாங்க. சின்னப்புல, வா போலாம். நேரம் தான் ஆயிட்டு இருக்குது பார், பொழுதே போக போகுது. இன்னும் கடை விட்டு வெளியே போகல. சரிக்கா, அப்புறம் வெளியே வந்து அப்படி முன்ன பின்னதான் ஆகும், என்ன பண்றது? சரி வாங்க, இனி போறது தானே. சின்னப்புல, சரி சீக்கிரம் வாடி. அங்க போ. நானும் ஏதோ என்ற பிள்ளைக்கும் கொஞ்சம் வளையலாம் வாங்கணும். அப்படியே வாங்கிட்டு போலாம். சரிக்கா, வாங்கக்கா, போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.